ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை 8ஆம் பாசுரம். கீழ்வானம் வெள்ளென்றெருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோது களமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறைகொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். உள்ளத்தில் குதூகலத்தை கொண்ட ஆசை பெண்ணே, கிழக்கே வானம் வெளுத்தது. எருமைகள் பால் சொரியும் முன்னே நுனிப்புள் மேய்வதற்குச் சென்றன. பாவை நோன்பு நோட்க பலரும் சென்றனர். யாத்திரையையே நோக்கமாக கொண்டு செல்லும் மற்றவர்களை போகாமல் தடுத்து நிறுத்தி உன்னை அழைத்துச் செல்லவே இங்கு கூடி வந்திருக்கின்றோம். நீ எழுந்திருப்பாயாக. கண்ணபிரானின் அரும்பெருங்குணங்களை பாடிப்பாடி அவனருளால் பறையை பெற்று வணங்குவோம். குதிரை வடிவில் வந்த கேசி என்னும் அசுரனின் வாயைப் பிளந்து மல்லர்களை அழித்தான். அப்படிப்பட்ட தேவர்களுக்கெல்லாம் தலைவனான எம்பெருமான் ஸ்ரீமான் நாராயணனிடம் நாம் சென்று சேவிப்போமானால் ஆ என்று மகிழ்ந்து நம் குறைகளை எல்லாம் ஆராய்ந்து நம் மீது இரக்கம் கொண்டு அருள் புரிவான். ஸ்ரீ ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம்.